இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மகான்கள் நாளை நடப்பதை இன்றே உணர்வார்கள். என்றைக்கோ வரப்போவதை முன்பே கணிக்கின்ற சக்தி மகான்களுக்கு உண்டு. இந்த மகான்களுக்கு எப்படி ஏற்படுகின்றது? எந்த நேரமும் இறை தியானத்திலே இருந்தால், இறைவனையே துதித்து கொண்டிருந்தால் நமக்கு அந்த ஞானம் கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். மகான் ஸ்ரீ விஜயேந்திரர். இவருடைய காலம் 1517 முதல் 1614 வரையான காலகட்டம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்திலே நகரின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்திலே அன்றைய நாளிலே வழக்கம் போல் நித்தியப்படி பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு பூஜை மண்டபத்திலே கம்பீரமாக அமர்ந்திருந்தார் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள். இவர் விஷ்ணு தீர்த்தர் என்றும் அழைக்கப்படுவார். மத்வ மடம் மரபிலே மிகச்சிறந்த துறவிகளிலே ஒருவர் இந்த விஜயேந்திரர். இவரது குரு ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரால் சந்நியாச தீட்சை பெற்றவர். ஆயகலைகள் 64 கைவரப்பெற்ற புண்ணிய சீலரான விஜயேந்திரர் மன்னர்கள் பலருக்கு ராஜகுருவாக திகழ்ந்தார். அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட நல்ல சந்நியாசிகளைத்தான் தங்களுடைய ராஜகுருவாக அமைத்து கொள்வார்கள். அதற்கு காரணம், இவர்களுக்கு தன்னலம் என்பது இருக்காது. தனக்காக எதுவும் செய்ய வேண்டும், தன் குடும்பத்துக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பரோபகார சிந்தனையோடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் மகான்கள். ஆகவே மன்னர்கள் இப்படிப்பட்ட மகான்களைத்தான் தங்களுடைய ராஜ ரிஷிகளாக அமைத்துக் கொள்வார்கள். ஆகவே அன்றைய நாளிலே மன்னர் விஜயேந்திரரோடு பேச ஆரம்பித்தார். விஜயேந்திரர் மன்னரை பார்த்து பேச ஆரம்பித்தார். அன்பரே, தங்களின் நாமம் பிரபஞ்சன சர்மா என்றும் தாங்கள் ஒரு கைதேர்ந்த ஜோதிடர் என்றும் மேலும் கேரள தேசத்தை சேர்ந்தவர் என்றும் மடத்து சிப்பந்தி மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஆம் சுவாமி, அடிப்படையிலே நான் ஒரு ஜோதிடர். என்னுடைய முன்னோர்கள் அனைவருமே ஜோதிடத்திலே மிக புலமை வாய்ந்தவர்கள். மன்னர்களுடைய பேராதரவையும் நன்மதிப்பனையும் பெற்று வாழ்ந்தவர்கள். அவர்களை அடியொற்றி அடியேனும் ஜோதிடத்தின் அனைத்து பிரிவுகளையும் கற்று தேர்ச்சி பெற்றுள்ளேன். எங்களுடைய திருவனந்தபுரம் தேச மன்னர் அடியேனை பாராட்டி ஜோதிட மார்த்தாண்டன் என்னும் பட்டத்தை எனக்கு அளித்திருக்கின்றார் என பெருமிதத்துடன் கூறினார் மன்னர். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் இப்போது எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். தஞ்சையிலே இருந்து வருகின்றேன். கலைகளின் கருவூலமான தஞ்சை மாநகரின் பெருமைகளை கேள்விப்பட்டு சில மாதங்களுக்கு முன்புதான் கேரளத்திலிருந்து அங்கு வந்தேன். தஞ்சை மன்னர் சவ்வப்ப நாயக்கர் என்னை ஆஸ்தான வித்வானாக்கி கௌரவித்திருக்கின்றார். தற்சமயம் குடும்பத்தினரோடு அங்குதான் வசித்து வருகின்றேன். அவருடைய குரலிலே மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் சாய்ந்தாடியது. நன்று நன்று, உங்களுடைய வரவு அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது என இந்த பிரபஞ்சன சர்மாவை பார்த்து சொன்னார் சுவாமி. இச்சிறியன் தங்களோடு போட்டியிடும் பொருட்டு இங்கு வந்திருக்கின்றேன் என அந்த பிரபஞ்சன சர்மா சுவாமிகளை பார்த்து சொன்னார். உடனே சுவாமிஜி போட்டியா என அவரை பார்த்து கேட்டார். ஆம் சுவாமி, தயைகூனு தங்களுடைய திறமையை நான் குறைத்து மதிப்பிடுவதாக எண்ண வேண்டாம். பரம்பரையாக எங்களுடைய ஜோதிட புலமை மீது அடியனுக்குள்ள அசாத்திய நம்பிக்கையே தங்களை போட்டிக்கு அழைப்பதற்கான காரணம். நீங்கள் ஆயகரைகள் 64 கற்றவர் என்று நான் அறிவேன். மேலும் தேவரீர் லிகிதம், கணிதம், வேதம், புராணம், ஜோதிடம், நீதி சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், இப்படி எல்லா கலைகளையும் சேர்த்து நல்ல ஞானம் பெற்றவர். ஆனால் அடியனை பொறுத்தவரை எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் மட்டுமே. இதிலே தவறாக எண்ண ஏதும் இல்லை அன்பரே. ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் நிபுணத்துவம் பெற்ற தங்களோடு போட்டியிடுவதிலே அடியனுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என சுவாமிஜி கூறினார்.
அதிலும் தாங்கள் எண்ணியபடி பிரஸ்ன பாகத்திலே போட்டியிடுவதில் அடியனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என சொன்னார். அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு மடத்தில் உள்ள சிப்பந்திகள், அவரை தரிசிக்க வந்தபோது மக்கள் மற்றும் நகர பிரமுகர்கள் அனைவருக்கும் ஒரே வியப்பு. பிரபஞ்சன சர்மாவினுடைய மனத்திலோ அதிர்ச்சி கலந்த எண்ண அலைகள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. என்ன இது? எப்படி இது சாத்தியம்? போட்டி எது குறித்து என்பதை இன்னும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட நான் கூறாத பட்சத்திலே நாம் பிரசன்ன பாகத்தில்தான் போட்டியிட உத்தேசம் செய்துள்ளோம் என்கின்ற நம்முடைய எண்ணத்தை எப்படி இவர் அறிந்து கொண்டார்? மனதிலே உள்ளதை படம் பிடித்து காட்டியது போல பேசிய விஜயேந்திர தீர்த்தரை ஒருவித பிரமிப்புடனும் குழப்பத்துடனும் பாரிட்டார் இந்த பிரபஞ்சன சர்மா. அதாவது பிரசன்னம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கின்ற ஒரு அங்கம். அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கணித்து சொல்வதே பிரசன்ன ஜோதிடம் என அழைக்கப்படுகின்றது. இப்போதும் கூட கேரளத்திலே, கேரளம் சார்ந்த பகுதிகளிலே ஆலயங்களுக்காக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் கூட பிரசன்னம் பார்த்து தான் நாள் குறிப்பார்கள். ஆக நம்முடைய சுவாமிஜி சொன்னதை கேட்டு அவர் வியந்து போனார். மகிழ்ச்சி தானே அன்பரே என மீண்டும் கேட்டார். தங்களின் விருப்பப்படி பிரசன்ன பாகத்திலேயே போட்டியிடலாம். ஆனால் தங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இங்கு கூடியிருப்போர் முன்னிலையிலே இந்த போட்டி குறித்த விவரங்களையும் தாங்களே அறிவித்து விடுங்கள். விஜயேந்திர சுவாமிகளின் இந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவர் போன்று அந்த பிரபஞ்சன சர்மா, அதாவது இவரோடு போட்டி போட வந்த அவர் பேச ஆரம்பித்தார். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இப்போதைய சூழ்நிலையை வைத்து இன்றோ அல்லது நாளையோ இந்த கும்பகோணம் ஸ்ரீமடத்திலே நடக்கவிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை கணித்து நாம் இருவரும் தனித்தனியே ஓலைகளிலே எழுதி அவற்றை எவரும் பிரித்து படிக்க முடியாத வண்ணம் இரு பைகளிலே போட்டு நன்றாக இருக்க கட்டி முத்திரையிட்டு விட வேண்டும். நாளை சபை கூடும்போது எல்லோருடைய முன்னிலையும் பைகளை பிரித்து பார்த்து யார் சொன்னது அன்றைய தினம் அந்த பொழுதிலே நடக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். யார் வெற்றி பெறுகின்றார்கள் என பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். சம்மதம்தானே சுவாமி என கேட்டார். சுவாமிஜி சொன்னார், பரிபூர்ண சம்மதம் என ஆசீர்வதிக்கும் வண்ணம் பேசினார். அக்கணமே ஓலைகளை எடுத்து வரச் செய்தார் விஜயேந்திர தீர்த்தர். இருவரும் தனித்தனியே இனி வரவிருக்கும் ஒரு நிகழ்வை குறித்து எழுத, பின் அவரவர் எழுதியவற்றை அவர்களே ஒரு பையிலே போட்டு நகருடைய முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் கொடுத்து வைத்து விட்டனர். அந்த பிரமுகரும் எல்லோருடைய முன்னிலையிலேயும் பைகளை மூடி அரக்கு முத்திரையிட்டு அதனை பத்திரப்படுத்தினார். தாங்கள் இனி இந்த ஸ்ரீமடத்திலே நடக்கும் வைபவங்கள் மற்றும் பூஜைகள் அனைத்திலுமே கலந்து கொள்ளுங்கள். ஹரியினுடைய அருளால் அனைத்தும் இனிதே நடைபெறும். நாளை மாலை மீண்டும் சபையிலே சந்திப்போம் என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டார் விஜயேந்திர தீர்த்தர். மறுநாள் காலை ஸ்ரீமடம் பூஜைகளிலே லயித்திருந்தது. எங்கெங்கும் ஹரிநாம சங்கீர்த்தன கோத்திரம். ஹரிநாம கோஷம் ஒலிக்கின்ற இடங்களிலே ஹரி சாஸ்வதமாக வருவார் அல்லவா? ஆகவே அன்றைய நாளிலே மடம் முழுவதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒலித்து கொண்டிருந்தது. விஜயேந்திர தீர்த்தர் ஸ்ரீஹரியை சுந்தர ஸ்லோகங்களாலே தோத்திரம் செய்து கொண்டிருந்த அக்கணம் திடீரென்று அங்கே ஒரு பரபரப்பு நிலவியது. அங்கே கூடியிருந்தோரிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. காரணம், தஞ்சை மன்னர் சவப்ப நாயக்கர், அவருடைய குமாரர் அச்சுத்தப்ப நாயக்கர், மன்னருடைய சகோதரர் முதலானோர் விஜயேந்திர சுவாமிகளை தரிசிக்க பூர்ணகம்பத்தோடு மடத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். மன்னர் ஆசனத்திலே அமர்ந்து பூஜையை கவனித்து கொண்டிருந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் பூஜை முடிந்ததும் மன்னர் ஆசனத்திலே இருந்து எழுந்து விஜயேந்திர சுவாமிகளை வணங்கி பின் அவருக்கு பாத பூஜை செய்தார். பின் மிரிதான புன்னகையோடு மன்னர், சுவாமி, என்னுடைய குமாரன் அச்சுதப்பன் தங்கள் அருளால் பிறந்தவன். இவன் தங்களுக்கு ஒரு கிராமத்தை தானமளிக்க விரும்புகிறான். தாங்கள் தயை கூர்ந்து மறுப்பேதும் கூறாமல் அதை ஏற்க வேண்டும் பணிவோடு கூறினார் மன்னர். மூலராமா மூலராமா கண்களை மூடி உச்சரித்த அந்த விஜயேந்திர தீர்த்தருக்கு மன்னரும் அவருடைய சகோதரரும் அவர் குமாரரும் அவருக்கு சொர்ணாபிஷேகம் செய்து அறிவில்ல மங்கலம் என்னும் ஒரு கிராமத்தை அளிக்க சுவாமிகளும் அதனை ஏற்றுக்கொண்டார். பின் மன்னரும் அவரோடு வந்தவர்களும் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமான கணம்
சுவாமிகள் அவர்களை புன்னகையோடு கையமர்த்தினார். மன்னா, இன்று மாலையிலே நம்முடைய சபா மண்டபத்திலே நிகழவிருக்கின்ற போட்டி நிகழ்ச்சியை கண்டுவிட்டு செல்லுங்கள். சுவாமிகளோடு போட்டியிடுவது தனது ஆஸ்தான வித்வான் பிரபஞ்சன சர்மா என அறிந்ததும் மன்னருக்குள் லேசான தயக்கம். என்றாலும் மறுப்பேதும் கூறாமல் அவருடைய அருளாணையை ஏற்றார் மன்னர். அன்று மாலை சபாமண்டபம் முழுவதும் ஜனம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்திருந்தார் மன்னர். சற்றைக்கெல்லாம் முந்தைய நாள் பைகளை பெற்று சென்ற அந்த நகர பிரமுகர் அவைகளை மன்னர் முன் வைத்தார். முதலிலே பிரபஞ்சன சர்மாவினுடைய ஓலையை எடுத்து படித்தனர். ஸ்ரீமடத்துக்கு நாளை மன்னர் ஒருவரால் கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என அதிலே எழுதப்பட்டிருந்தது. கூடியிருந்தோர் கரவொலி எழுப்பி வியப்பு மேலிட தங்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் தெரிவித்தார்கள். அப்போது சுவாமிகளுடைய ஓலை அதன் பிறகு படிக்கப்பட்டது. அதிலே நாளை நமது ஸ்ரீமடத்துக்கு தஞ்சை மன்னர் சவப்ப நாயக்கர், அவருடைய குமாரர் அச்சுதப்ப நாயக்கர் மற்றும் மன்னருடைய சகோதரர் ஆகியோர் வருகை புரிந்து ஸ்ரீமடத்துக்கு அறிவில்லி மங்கலம் என்கின்ற கிராமத்தை தானமாக அளிப்பார்கள். இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போதே தஞ்சையிலிருந்து ஒருவர் பிரபஞ்சன சர்மாவுக்கு புத்திரன் பிறந்த செய்தியை சபையிலே கூறுவார். இந்த செய்தியை வாசித்து கொண்டிருந்த அக்கணம் சபையிலே அமர்ந்திருந்த பிரபஞ்சன சர்மாவை நோக்கி வந்தார் ஒருவர். பின்னர் அவரை நெருங்கி முகம் மலர, ஐயா, தங்களுக்கு புத்திரன் பிறந்திருக்கின்றான். இந்த சுப செய்தியை தங்களிடம் தெரிவிப்பதற்காக அடியேன் தஞ்சையிலிருந்து குதிரை வண்டியிலே வருகின்றேன். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த சபையே ஆச்சரியத்திலே பேச்சு மூச்சற்று போனது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பிரபஞ்சன சர்மாவினுடைய கண்களிலே மடை திறந்தார் போன்று கண்ணீர். சுவாமிகளுடைய பாதங்களிலே அவர் விழுந்து வணங்கினார். சுவாமி, நான் இருமாப்போடு உங்களிடம் போட்டியிட்டேன். எனக்கு சரியான பாடம் இது. பொதுவாக பிரசன்ன பாகத்திலே ஓரளவு கோடி காட்டத்தான் முடியும். அதனால்தான் நாளை ஒரு மன்னரால் ஸ்ரீமடத்துக்கு கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என்று குறிப்பிட்டேன். ஆனால் தாங்களோ இன்னாரால் இன்ன பெயருடைய கிராமம் என்று விவரமாக குறிப்பிட்டிருந்தீர். மேலும் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போன்று ஓலை வாசித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு புத்திரன் பிறந்த செய்தியை ஒருவன் சபையிலே அறிவிப்பான் என்று குறிப்பிட்டீரே. ஜோதிடத்தை பொறுத்தவரை குழந்தை எப்போது பிறக்குமோ அதை ஓரளவு தோராயமாக கணித்து அதை வைத்துத்தான் ஜாதகம் கணிப்பது வழக்கம். ஆனால் தாங்களோ குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை கூட வெகு துல்லியமாக அறிந்து கணித்தீர். இச்சிறியனுடைய பிழையை பொறுத்தருள்வீர் சுவாமி என நாதழுதழுத்து பேசியவரை நெஞ்சார அணைத்து கொண்டார் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் பல அற்புதங்களை நடத்தியவர். இவர் பிருந்தாவனஸ்தாவரான இடம், பிருந்தாவனம் புகுந்த இடம் கும்பகோணம். பக்தானாம் மான சம்போஜனவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயேந்திர குருவே நமக என்கின்ற இவருடைய ஸ்லோகம், இவரை பற்றிய ஸ்லோகம். இப்படி பெரிய பெரிய மகான்களெல்லாம் இருந்த புண்ணியமான பூமி நம்முடைய அற்புதமான பாரத பூமி. குறிப்பாக தமிழகம் என்பது ஆன்மீக கடலிலே என்றென்றும் திளைக்கின்ற அற்புதமான ஒரு பூமி. ஆகவே இப்படிப்பட்ட மகான்களை வணங்குவோம். என்றென்றும் நம்முடைய வாழ்விலே நல்லருள் பெறுவோம். குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. நன்றி, வணக்கம்.